எத்தனாயிரம் ஆண்டுனே தெரியாது என் மொழியின் தொடக்கம். 50,000ங்கிறாரு தேவனையப்பாவானர், 80,000 ஆகுங்கிறாரு உங்க கால்டுகள். ஆதியில் மனிதன் காடுகளில் இருந்து நகரத் தொடங்கிய போது, இடம்பெறத் தொடங்கிய போது பேசிய மொழியில் இருந்த ஒளி வடிவமும் எழுத்து வடிவமும் இன்றும் தமிழில் காண கிடக்கிறதுன்னு கால்டுகள் எழுதுறாரு. இப்போ 80,000மா 50,000மா நான் எப்பன்னு தெரியாது. 1800 ஆண்டு, 1600, வெறும் 500. அந்த 500 ஆண்டுக்கு முன்னாடி மலையாளம், அதுக்கும் பின்னாடி இந்தி வருது. இந்தி 500 ஆண்டை தொட்டுச்சா பாருங்க. நீனும் செம்மொழி நானும் செம்மொழி. இங்க போய் 2000 ஆண்டுன்னு சொன்னா சிக்கலாயிரும், மற்ற மொழிக்காரெல்லாம் பிரச்சனை பண்ணுவான்ட்டு இவர் 1500 ஆண்டுன்னு இந்தியா ஆண்டு அந்த காங்கிரஸ் ஆட்சி சொல்லும்போது ஆமான்னு சொல்லிட்டு செம்மொழின்னு அந்தஸ்தப்பட்டு வந்தீங்க. எனக்கு என் மொழி செம்மொழின்னு வந்துச்சு. செம்மொழியா செத்த மொழியா? நீங்க உங்க மனச்சான்று நெஞ்சில கை வச்சு எல்லாரும் சொல்லுங்க. இதை விட்டு வெளியில போனா தமிழ் இருக்கா? பேச தமிழ் இருக்கா? நாக்கில் தமிழ் இருக்கா? நாட்டில் தமிழ் இருக்கா? ஏட்டில் இருக்கா? எங்க இருக்கு தமிழ்? அப்ப செம்மொழின்னு சொல்லிட்டா, செம்மொழிக்கு ஒரு பூங்கா வச்சுட்டா, செம்மொழி நாள் கொண்டாடிட்டா மொழி வாருமா?